எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்யும் நடவடிக்கை இன்று ஆரம்பமானது. ஜூலை 13ஆம் தேதி நண்பகலுடன் வேட்புமனுவை ஏற்கும் நடவடிக்கைகள் நிறைவடைவதாக தேர்தல்கள் செயலகம் குறிப்பிட்டுள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளில் ஜனசத பெரமுன எதிர்வரும் பொதுத் தேர்தலுக்காக முதன்முதலாக வேட்புமனு தாக்கல் செய்துள்ளது. ஜனசத பெரமுன கட்சியின் பொதுச் செயலாளர் பத்தரமுல்லே சீலரத்ன தேரரினால் யாழ் மாவட்டத்தில் இன்று வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது. வன்னி மற்றும் அனுராதபுரம் மாவட்டங்களிலும் இன்றைய தினம் அந்த கட்சி வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளது. இதேவேளை குர்நாகல் மாவட்டத்தில் போட்டியிடுவதற்காக சுயேட்சை குழு ஒன்று இன்று கட்டுப்பணம் செலுத்தியுள்ளது. அதன் அடிப்படையில் 15 சுயேட்சை குழுக்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளன. பொதுத் தேர்தலுக்கான வேட்புமனுக்களை வழங்கும் போது ஒழுங்குமுறைகளை பின்பற்றுமாறு அனைத்து மாவட்ட செயலகங்களுக்கும் தேர்தல்கள் செயலகத்தினால் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. வேட்புமனு தாக்கல் செய்யும் தினத்திலிருந்து தேர்தல் முடிவடைந்து ஒரு வாரம் செல்லும் வரை எந்தவித ஊர்வலங்களையும் பேரணிகளையும் நடத்த முடியாது என மேலதிக தேர்தல் ஆணையாளர் MM முகமது தெரிவித்துள்ளார். தேர்தல் காலப்பகுதியில் இவ்வாறான நடவடிக்கையில் ஈடுபட்டால் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது.